நம்மளுடைய ஒரே கொள்கை எதிரி பாஜக தான். நம்மளுடைய ஒரே அரசியல் எதிரி திமுக தான். ஆனா என்னென்ன சொல்றீங்க? கொள்கை எதிரி பிஜேபியா? அவங்களுக்காவது நாட்டு மக்கள் எல்லாரையும் இந்து ஆக்கணும், மக்கள் எல்லாரையும் நமோ நமோங்கிற மந்திரத்தை உச்சரிக்க வைக்கணும். அடுத்த ஒரு வருஷங்கள்ல பிஜேபி கட்சியை தவிர வேற எந்த கட்சியும் இந்தியாவில இருக்கக்கூடாது. இந்தியாவில் எல்லா மக்களையும் இந்து சாமியார்கள் ஆக்கணும்னு ஏதாவது ஒன்று ரெண்டு உப்மா கொள்கைகளாவது வச்சிருக்காங்க. உங்களுக்கு என்னென்ன கொள்கைகள் இருக்கு? உங்க கட்சிக்கு என்னென்ன கொள்கைகள் இருக்கு? ஒரு கொள்கையும் ஒரு சித்தாந்தம் இல்லாத உங்க கட்சிக்கு எப்படின்னா கொள்கை எதிரியா பிஜேபி வர முடியும்? முதல்ல கொள்கை சித்தாந்தம் ஏதாவது ஒன்னாவது வச்சுக்கோங்கண்ணா, அப்புறம் பிஜேபி கொள்கை எதிரியா வச்சுக்கலாம். அப்படியே உங்களுக்கு கொள்கை இருந்தாலும் உங்க கொள்கை டிஎம்கே, ஏடிஎம்கே, பாமக, விசிக, மதிமுக, தேமுதிக, நாகமுக கட்சிகளோட கொள்கைகளோட ஒத்து போகுதா? அப்ப இவங்க எல்லாம் உங்க கொள்கை எதிரிகள் கிடையாதா? அப்புறம் அரசியல் எதிரி டிஎம்கேன்னு சொல்றீங்க, ஆனா அறிஞர் அண்ணா என்னுடைய வழிகாட்டின்னு சொல்றீங்க. உங்க எதிரியான டிஎம்கே கட்சி திராவிடர் கட்சியில இருந்து உடைச்சு உருவாக்குறது அறிஞர் அண்ணா தானே. என்னன்னா அது நியாயமா? குழப்பறீங்களா? அண்ணா ராங்னா வாட்னா இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? என் மூளைனே யாருக்கு எதிரானதானே கேக்குறீங்க? மறைமுக உறவுக்காரர்களான பாசிச பாஜகவும் பாய்சன் திமுகவும் தான். பாசிசம் பாயசம் இந்த ரைமிங் வார்த்தைகள் எங்க இருந்து படிச்சீங்க? நீங்களும் டிஎம்கேயோட பாயசம் குடிச்சுதானே வளர்ந்தீங்க. இந்த பாயசம் டிஎம்கே உதயநிதி கொடுத்த சம்பளத்தை வாங்கிட்டு தான் 2008 குருவிப்படுத்தல் நடிச்சீங்க. அதாவது பரவாயில்ல, டிஎம்கேக்கு காக்கா பிடிக்கிறேன்னு சோப்பு போடுறேன்னு கலைஞருக்கு சிலை வைக்கணும்னு சொன்னீங்க. அது மட்டும் பார்த்தாது, அந்த இடத்துல கலைஞர் அவர்களுக்கு ஒரு சிலை வைக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். அப்பெல்லாம் அந்த பாயசம் உங்களுக்கு பாயசனா தெரியலையாங்கண்ணா? அப்புறம் சன் பிக்சர்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ண சுறா படத்துல நடிச்சீங்க, வேட்டைக்காரன் படத்துல நடிச்சீங்க. அந்த படம்லாம் உங்களுக்கு அப்ப பாயசமா இருந்துச்சு அண்ணா. 2010 உங்க காவலன் படம் ஓட விடாம டிஎம்கே முடக்கினப்ப ஜெயலலிதா கிட்ட சரண்டரானீங்க. அப்புறம் 2010 எந்த டிஎம்கே கட்சி உங்களுடைய படங்களை முடக்கினாங்களோ அவங்களுடைய சன் பிக்சர்ஸ் தயாரிப்புல கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம சர்க்கார் பீஸ்ட் படத்துல நடிச்சீங்க. அப்பெல்லாம் அந்த பாயசம் டிஎம்கேயோட பணம் உங்களுக்கு பாயசமா தெரிஞ்சது அண்ணா. வாட்னா என்ன இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமா அண்ணா? ரொம்ப ராங்னா. அது வேற வாயி, இது நார வாயி.